மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த தமிழக வெற்றி கழகம் திரிஷா வெற்றி கழகம், ஆமாம் அப்படி சொன்னால் தான் அவனுக்கு பிடிக்கும். அவன் முன்னாடியே சொல்லிச்சு இல்லை, இன்னொரு நடிகையோட தொடர்கிறான் திரிஷா வெற்றி கழகம். அந்த பொறிப்பையனால அந்த தாயோலி, அந்த குடிகாரன், அந்த தற்குறி, அந்த பொம்பளை பொறிக்கு, அந்த விஜய் அவனுக்கு வெளியே வந்தான்னா ரத்த காவை வாங்காத போக மாட்டான். இது வரைக்கும் 55 பேரை சாகடிச்சிருக்கான். இது வரைக்கும் 55 பேரை சாகடிச்சிருக்கான். அப்படி மரணம் இல்லைன்னா கூட ரத்தம் வரணும், மனிதன் உடல்லேருந்து ரத்தம் வரணும், கை கால் ஒடியணும், மண்டை ஒடியணும், ஆக்சிடென்ட் ஆகணும், அவன் போய் ஐசியூவில் போய் அட்மிட் ஆகணும். அந்த மாதிரி ரத்த காவை வாங்கினா தான் அவனுக்கு சமாதானம். இந்த உங்கள் ஜனங்க உங்களுக்கும் அறிவு புத்தி கிடையாது. போன முறை வேலூர் வரும்போது பெண்கள் டூ வீலரில் போய் கீழே விழுந்து கையில் டென்ஷன் வச்சுக்கின்னு அவன் முன்னால் வண்டியில் போனீங்க. என்ன இப்போ இவன் தஞ்சாவூர் வந்தான்ல, இன்றைக்கி 5 பேர் விழுந்தான் கீழே. அவன் என்னானான்னு கூட கண்டுக்கல விஜய். அவன் விஜய்கிறானே, அவன் என்னானான்னு கூட கண்டுக்கல. அவன் என்னான்னு கூட கண்டுக்கல. அவங்க பாட்டு கீழே விழுறாங்க, அவன் பாட்டு போயினே இருக்கிறான். அந்த 5 பேர் இறந்துட்டு தான் சந்தோஷப்பட்டிருப்பான், இன்னும் நம்ம ஃபேமஸ் ஆகிருப்போமேன்னு சொல்லி. அவன் முன்னால் ஒரு தற்கொலை கூட்டம் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க. எதனா ஒன்று ஆச்சுன்னா அவங்க அப்பா அம்மா தான் கண்ணில் தண்ணி விடுவாங்க. கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க பொண்டாட்டி பசங்க கண்ணில் தண்ணி விடுவாங்க. இவனா வருவான், இவன் வரும்போதே ஸ்கூலில் சரக்கு போட்டு வந்தான் பனியூர் பங்களாலேருந்து. தண்ணி ஃப்ளைட்டு அங்கேயும் 2 கட்டிங் 3 கட்டிங் 4 கட்டிங் போட்டிருப்பான். கூட ஐட்டங்களை கூட்டின்னு வந்து தான் ஃபிட்டிங் போட்டிருப்பான். ஓகேவா? வரும்போது ஒரு டெம்போ ட்ராலர் பிரச்சார வண்டியில் வந்தான். 2 பேரும் தண்ணி பாட்டில் குடிச்சிருப்பான். நல்லா கவனிங்க, அது எல்லாமே ஒயிட் ஓட்கா சரக்கு. அங்கே பின்னால் அவனை துரத்தின்னு வரீங்க. அவன் தான் வரவேணான்றான. அவன் சும்மா சொல்கிறான் வரவேணான். அப்போ தான் நீ வருவ, அப்போ தான் நீ உழுவ, நீ சாவுவ, உனக்கு ரத்தம் வரும், அதை பார்த்து அவனுக்கு சந்தோஷம். அவன் சென்டிமெண்ட்டாக இது எது நல்லது பண்ணாலும் பலி கடை கொடுப்பாங்க. இப்போ நம்ம பெரிய ஆண்டவர் கும்பிட்டோன்னு வச்சுக்க, சாமி கும்பிட்டாலாம், எது பூஜை போட்டாலும் ஒரு பலி ஒன்று கொடுப்போம். ஆடோ கோழியோ பலி கொடுப்போம். ஆடு கோழி பலி கொடுப்போம் இல்லை, அந்த மாதிரி அவனுக்கு மனித பலி கொடுக்கணும். அவனுக்கு அப்படி மனித பலி இல்லைனா கூட மனித ரத்தத்தை பார்க்கணும். அப்படி ஒரு அரக்கம் அவன். இன்றைக்கி அந்த தஞ்சாவூரில் 5 பேர் கீழே வந்துக்கிறாங்க. 5 பேர் கீழே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவனுக்கு அதை பற்றி எதனா கவலைக்குதா சொல்லு? அவனுக்கு அதை பற்றி என்ன கவலைக்குதா? அவன் திரும்பி போய் அழகாக போயிட்டு போகும்போது சரக்கு போட்டுன்னு, ஃப்ளைட்டில் சரக்கு போட்டுன்னு பனியூர் பங்களாவில் போயிட்டு தண்ணியை போட்டு பொம்பளை பக்கத்தில் அம்மனமாக படுத்து கிடப்பான். லக்காடி பையன், ஜாடு மாடி லக்காடி பாடூஸ் பையன். அந்த தற்கூரி விஜய்கிறானே, அந்த ஜாடு மாடி லக்காடி பாடூஸ் பையன் பொம்பளை பொறுக்கி களவாணி பேமானி பொறுக்கி கண்டவனுக்கு போந்தவன். அவன் முன்னால் போய் இன்னும் எந்த தமிழ்நாடு என்ன தான் ஆகணும் ஒன்றுமே புரியலைங்க. தமிழ்நாடு என்ன தான் ஆகணும் ஒன்றும் புரியல. இங்கே இருக்கிறவங்களையும் அக்கா தங்கச்சி ஆண்டுறோம். அக்கா தங்கச்சி மாதிரிடா பழகிற, அவங்கள அக்கா தங்கச்சி மாதிரிடா பழகி வச்சுக்கிற. ஏண்டா அக்காவும் இருப்பேன் தங்கச்சியாகவும் இருப்போம், உனக்கு பொண்டாட்டியாக இருப்போன்னு பொம்பளைங்க பேசுகிற அளவுக்கு நீ அவங்கள கெடுத்து வச்சுட்டு எல்லாரும் எனக்கு அக்கா தங்கச்சியான்றோம். செருப்பத்தும் நடிக்க தேவையில்லை. 5 பேர் இன்றைக்கி விழுந்துட்டாங்க. அந்த 5 பேர் எதுனா உயிர் சேதம் ஏற்பட்டதான் யாருங்க பொறுப்பு? இவன் கொடுக்குற ஒரு சில லட்சம் வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இவன் பின்னால் இந்த பைத்தியக்கார கூட்டம் இது வரைக்கும் 55 பேரை கொலை பண்ணிக்கிறேன். அப்படி தான் நான் சொல்லுவேன். உன்னுடைய அஜாக்கிரதை. இது வரைக்கும் 55 பேர் சோழியை முடிச்சிட்டேன். உனக்கு மறுபிறவியே கிடையாது. இவர் மறுபிறவி இருப்பாராம். இவர் என்னான்னு கேட்டால் இவர் விவசாயியாக பிறப்பாராம். அடுத்து அவன் இன்னொன்று சொல்கிறது, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கோபம் வருது. என்ன சொல்கிறது இவன்? அடுத்து சொல்கிறது கனிம வளத்தை கொள்ளை, மணல் கொள்ளை, அது ஆதாரத்தை காட்டு. கனிம வளம் கொள்ளைன்னா எங்கெங்கே கனிம வளம் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கனிம வளம் கொள்ளைன்னு சொல்கிறேன்ல, அந்த கனிம வளம் கொள்ளைன்னு சொல்லும் போது எங்கெங்கே கனிம வளம் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது அது சொல்லு. சும்மா பேருக்கு சொல்லிட்டு கூடாதுடா. அப்பா சும்மா வாய் நல்லா வருது. டேய் குடிகாரா, டேய் பொம்பளை பொறிக்கே, டேய் தற்கூரி, சொல்டா கனிம வளம் எங்கெங்கே கொள்ளடிச்சிருக்காங்க, மணல் கொள்ளன்ற எந்தெந்த மணல் குவாரியில் எந்தெந்த இடத்துல கொள்ளடிச்சிருக்காங்க அது பட்டியலை சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட்டியலை சொல்லணும். அத்தை விட்டான். அடுத்து இன்னைக்கு யாரு பார்த்தாலும் இவனை, அதனாலே இவனை செருப்பு அடிக்கணுன்றது. அதனால தான் யாரு பார்த்தாலும் இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட சொல்கிறாங்க பராசக்தி திமுக தீய சக்தி, பராசக்தி திமுக தீய சக்தி. ஆடாங்க புறம்போக்கு, டே பாஸ்டடு, டே ப்ராஸ்டியூட்ஷனு. யாரடா சொல்கிற? யாரை சொல்கிற?
பராசக்தி திமுக தீய சக்தியா? டேய், தஞ்சாவூர்ல சொல்றான், தஞ்சை மண் என் தலைவர் கலைஞர் பிறந்த மண்ணடா. தஞ்சை மண் என் தலைவர் கலைஞர் பிறந்த மண். முதல் குளித்தலையில நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அவர் இறுதியாக நின்று வெற்றி பெற்றது திருவாரூரில். அங்க நீ சொல்றியா பராசக்தி திமுக தீய சக்தி? யாரடா தீய சக்தி? மனசாட்சி உள்ள தமிழர்கள் சொல்லுங்க. உங்க பெத்த அப்பா அம்மாக்கு நீடா தீய சக்தி? டே தற்கூரி விஜய், கட்டின பொண்டாட்டிக்கு நீடா தீய சக்தி? டே தற்கூரி விஜய், பெத்த பொண்ணுக்கு நீடா தீய சக்தி? டே தற்கூரி விஜய், பெத்த புள்ளிக்கு நீடா தீய சக்தி? டே தற்கூரி விஜய், யாரடா தீய சக்தின்னு சொல்ற? யார தீய சக்தின்னு சொல்ற? இவன் சொல்றான் திரியும் அதே தான். வேலூர்ல பேசினா இங்கேயும் பேசுறான். இவங்க என்ன ஆகும்னா டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டின்றாங்க, டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டின்றாங்க. ஆனா போட்டி யாருக்குன்னு கேட்டா 2 பேருக்கு தான், இந்த விஜய்க்கும் சிஎம் ஸ்டாலின் சாருக்கு தான். அறந்து போன செருப்புல 69 முறை அடிப்பேன். அறந்து போன செருப்புல 69 முறை தொடக்கூடாத தொட்டு நடிப்பேன். ஒன்று திடீர்னு சொல்லிட்டாடா, அறந்து போன செருப்புல டே விஜய் தொடக்கூடாத தொட்டு நடிப்பேன். இவன் சொல்றான் போட்டி யாருக்குன்னு கேட்டா விஜய்க்கும் அடுத்து சிஎம் ஸ்டாலின் சார் தான் போட்டி. டே போடா 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 போடா. என் கட்சியோட அடிமட்ட தொண்டை, ஏன் குடியாத்த கொம்பன் அடிமட்ட தொண்டை தான். என் கால் செருப்பு தூசிக்கு சமம்டா. நீ எனக்கு போட்டியா? அவர் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். எதற்காக தலைவர் தளபதி அவர்கள் 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறை பொறுப்பேற்கக்கூடிய மக்களின் தலைவர், விவசாயிகளின் பாதுகாவலர், ஒட்டுமொத்த தமிழர்களின் காவலர், தாய்க்குளத்தினுடைய பாதுகாவலர், காவலர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின், மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி, திராவிட இனத்தின் தலைவர் தளபதி, மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குத்தான் தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குத்தான் போட்டின்னு ஏன் சொல்றாருன்னு கேட்டா, எங்களுக்கு அதிமுகவே அட்ரஸ் கிடையாது. இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா காலில் மோடி காலில் விழுந்து கிடக்கிறார், ஜெயிலுக்கு பயந்துக்குன்னு. நீயே அவனுடைய ஸ்லீப்பர் செல் தானடா தற்கொலை குடிகார பொம்பளை பொறிக்கிட்டே விஜய், நீயே அவனுடைய ஸ்லீப்பர் செல் தான்டா. எதுக்காக தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் போட்டின்றார்னா, இன்னைக்கு தமிழக மண்ணை, திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற பிஜேபி RSS முயற்சி செய்கிறான். இந்த மண்ணை கூட்டி கொடுக்கறது இன்னைக்கு முயற்சி பண்ணி தான், இன்னைக்கு இந்த மண்ணை கூட்டி கொடுக்கறது தான் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. துரோகி என்று எடப்பாடி பழனிசாமி வாய்க்கிலேயே பேசுகிறாரே. உண்மையான இந்த தமிழினத்தின் திராவிட மண், தமிழ் மண்ணின் துரோகி யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. 2வது துரோகி யாரான்னு கேட்டா இவன் தற்கூரி பொம்பளை பொறுக்கி குடிகார விஜய். நீ அவன் திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாத்த பாக்குறான்டா. அதனாலதான் என்டிஏ கூட்டணிக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, அதனாலதான் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் போட்டின்னு தலைவர் தளபதி சொல்றார். இவனுக்கு அதெல்லாம் என்ன தெரியும்? இவனுக்கு அதெல்லாம் என்னங்க தெரியும்? ஒரு வீட்லயும் விஜய்கிறான், ஒரு வீட்லயும் விஜய்கிறான். அங்கேயும் சொல்றான் ஒரு வீட்லயும் விஜய்கிறான். விஜய் மட்டுங்கிறானா கூட திருசாவுங்கிறாளா? ஒரு வீட்லயும் விஜய்கிறான். ஏன்னாடே ஒரு வீட்லயும் விஜய் மட்டுங்கிறானா திருசாவுங்கிறானா? விஜய் மட்டும் இல்ல, கூட திருசாவும் இருப்பா. ஒரு பொண்டாட்டி கோர்ட் வாசப்படி ஏறி எனக்கு சோறு போடுறதில்ல, என் பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதில்ல, எனக்கு ஒரு சைக்கோ மாதிரி டார்ச்சர் கொடுத்தான், போதையில் செம்மடி அடிச்சுக்கிறான், என்னை 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் என்னை கொடுமைப்படுத்தினான், கடைசியில் என்னை விட்டு போயிட்டான், நான் அனாதையாக கிடக்கிறேன், ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறான், அந்த நடிகை எனக்கு வெறுப்பேற்றுற மாதிரி அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் படம் போடுறான், இவனும் அவளும் ஒன்றாகிறது, அந்த நடிகையோட தொடர்பில் இருக்கிறான், என்னை த்ரெட்டன் பண்ண அந்த நடிகை யாருன்னு நான் கோர்ட்டில் சொல்லணும், பொண்டாட்டி சொல்லுது. யார் அந்த நடிகை? திருசா. உலகத்துக்கே தெரியுமே, எங்களுக்கு தெரிஞ்சு திருசா. அதுக்கு முன்னால் எவ்வளோ யாருக்கு தெரியும்? நீ தான் பொம்பளை பொறுக்கியாச்ச, நீ தான் குடிகார நாயாச்ச, நீ தான் குடிகார நாயானாச்சடா. அந்த ஒரு எதுவுமே இவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்துனுக்குது, அது எதுவுமே இல்லாத மாதிரி இவன் என்ன உத்தம மாதிரி அந்த தஞ்சாவூர் மேடையில் நின்று பேசுகிறாங்க. அடுத்து விசிலு தான் அன்ட்டு கம்னாட்டான். உதிக்க போகுதுன்னு சொன்னால் வேற மாதிரி நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. அடுத்து விசிலு தான் வெற்றி பெற போகிறதுன்றான். உன்னை எல்லாம் விசில் அடிக்கிறான். எல்லார் கையில் ஒரு விசில் குத்துருக்கான், எல்லார் கையிலையும் ஒரு விசில் குத்துட்டுக்கிறான், எல்லார் கையிலையும் விசில் குத்துட்டு விசில் அடிக்க சொல்கிறான். தண்ணிக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் தமிழ்நாட்டில் வரப்போதான். இவனே ஒரு தண்ணி மாஸ்டர். எந்த தண்ணி? டாஸ்மாக் தண்ணியாடா? இல்லை எந்த தண்ணியை போட்டையா நல்ல கண்ணு சாவுக்கு போறிய அந்த தண்ணிக்கா?
நீ தான் பல வகையான பார் உள்ள வச்சிருக்கிறியாமே. தண்ணிக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுது. இதெல்லாம் தீரணும்னா நான் ஆட்சிக்கு வரணுமா? யார் இவன் ஆட்சிக்கு வரணுமா? அவருக்கே பல பிரச்சனை இருக்குது. யார் நம்ம தலைவர் தளபதிக்கு கூட்டணியில் அவருக்கு பல பிரச்சனை. இவன் தற்கொலை இந்த பொம்பளை பொறிக்கிறான் இல்லை, இந்த எச்ச பொறிக்கிறாயே இந்த விஜய் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லி எல்லா கட்சியும் நம்மகிட்ட வந்துடும் பார்த்தான். நீ ஒரு பொறுக்கி பிளக்கா பையன். என்ன சொல்கிறது? நீ ஒரு பொறுக்கி பிளக்கா பையன். நீ உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. இன்றைக்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் யாரோட கூட்டணியில் இருக்கிறது என்ற கட்டாட்டை தற்கொலை விஜய் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது. எல்லா கட்சியும் உன் கூட ஒருத்தம் கூட கிடையாது. இன்னைக்கு எல்லா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது. இன்னும் கனவு காண்றானுங்க, நம்மகிட்ட காங்கிரஸ் வந்துடும். இது அது தலைவர் தளபதி முடிவெடுக்க வேண்டியது, காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டியது. அது குறித்து நான் பேச வரல. ஆனால் திமுகவோடு யார் கூட்டணி சேர்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்கு வர முடியும். அதை இந்த பதிவிலே அடித்து சொல்கிறேன். யார் தலைவர் தளபதியை கூட்டணி கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே அங்க வகிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்கு வர முடியும். மீதி பேர்லாம் வெளியே தான் நிற்கணும். பார்வையாளராக கூட உள்ள வர முடியாது. இவன் சொல்றான், எங்க ஓட்டு நாங்க விலைக்கு விற்க மாட்டோம். 1000 ரூபாய் கொடுக்குது, அட் டைம்ல 5000 கொடுத்து பார்த்தார். அப்படி மக்கள் யாரும் ஏமாறல. ஆடாங்க லோஃபர் யாரடா ஏமாத்தினாங்க? டேய், இன்னைக்கு கூட முதியோர் பென்ஷன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 30 லட்சம் குடும்பத்துக்கு போட்டார். இது லஞ்சம் இல்லடா. டேய் நான்சென்ஸ் பாஸ்டர்ட் விஜய், இது லஞ்சம் இல்லடா. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா அடுத்த தேர்தல் முடிஞ்சு மீண்டும் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தான் கண்ட்ரோல், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அவன் இதெல்லாம் கொடுக்க மாட்டான், இந்த பணம்லாம். இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதனால தான் முன்கூட்டி 5000 கொடுத்தாரு. இப்போ முதியோர் பென்ஷனும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருக்காரு. அது யார்? மக்களுடைய வரி பணம் தான். இதெல்லாம் கொடுத்து தான் திமுக ஆட்சிக்கு வரணும், திமுக ஓட்டு போனன்றது இல்லடா. டே விஜய், அவர் என்னைக்கும் மக்களோடு இருக்கக்கூடியவர் தலைவர் தளபதி அவர்கள். அவர் என்னைக்கும் மக்களோடு இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் கொடுத்துட்டா நீங்கள் வந்துடுவீங்களா? பிஜேபி பற்றி ஏன்டா நீ பேச மாட்டேன்ற? டேய், என் கொள்கை எதிரி பிஜேபி பண்ணுறல, உன்னுடைய ஜனநாயக படம் இப்பயும் சொல்கிறான். அப்புறமா ஜனநாயக படத்துக்கு முதலமைச்சர் அப்படி இப்படி ஏதோ ஒரு பேரு குரலை கொடுத்தாரு. இருந்தாலும் நான் முதலமைச்சர் நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். உன் நன்றி யாருக்குடா வேணும்? பாஸ்டர், உன் நன்றி யாருக்கு வேணும்? மறைமுகமாக சொல்கிறான். ஜனநாயக பழி தூக்கி ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. சொல்லுடா டே விஜய், ஒரு அப்பனுக்கு பிறந்தா சொல்லுடா. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்குது? இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் கண்ட்ரோல். தஞ்சாவூரில் சொல்கிறேன் இல்லை, இன்னைக்கு சொன்ன இல்லை, ஜனநாயக படம் வராமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுடா. பிஜேபி தான் என்னை மிரட்டினா. நான் சொல்லி தானடா கட்சி ஆரம்பித்தேன். ஏன்டா என் கூட்டணிக்கு நீ வரல? உன் ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு என்னை பிஜேபி மிரட்டினா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிரட்டினாரு. என் ஜனநாயக படம் நிறுத்தந்து பிஜேபின்னு நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா தைரியம் தான் சொல்டா பார்க்கலாம். பிஜேபி கவர்மெண்ட்டை நீ விமர்சனம் பண்ணுறா பார்க்கலாம். இங்கேயே வர, ஏன்னா அவனுக்கு ஓனர் செருப்பேட் நடிப்பான். அவனை திரிய சொல்கிறான், கரூர் சம்பவம் பழித்துக்கு ஏன் மேலே போடுறாங்கன்றான். திரிய சொல்கிறான், கரூர் சம்பவம் பழித்துக்கு ஏன் மேலே போடுறான். நான் சொல்லிட்டா? முதலமைச்சர் தலைவர் தளபதி சமூக வலைத்தளத்தில் சொல்லிட்டார், எந்த ஒரு கட்சி தலைவனும் சொந்த கட்சி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சாகிறது, கட்சிக்காரர் சாகிறது விரும்ப மாட்டாங்க. இது ஒரு 26 அரசியலாக்காதீங்கன்னு உனக்கு ஆதரவாக பதிவு போட்டார். ஆனால் நான் சொல்கிறேன், கரூர் சம்பவத்தில் அந்த ஒரு மரணத்தை, அந்த 42 பேர் இறந்ததுக்கு காரணம் நீ தான். உன்னுடைய அஜாக்கிரதை. நீ சரியாக ஆர்கனைஸ் பண்ணல. உன்னுடைய கட்சிக்காரன் சரியா கமாண்ட் பண்ணல. வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தல, போலீஸ் சொன்ன இடத்துல வாகனம் நிற்கல. அந்த சாவுக்கு நீ தான் பொறுப்பு இருக்கணும். உன்னுடைய பரப்புரையிலே, உன்னுடைய மாநாட்டிலே கிட்டத்தட்ட 55 பேரோ 50 பேர் இறந்துருக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நீ தான். அந்த சின்ன பொண்ணு ஜல்லிக்கட்டு ஜூலி உன்னை காரி துப்புது. சின்ன பொண்ணு ஜல்லிக்கட்டு ஜூலி உன்னை காரி துப்புது. தஞ்சை மண்டில் நாங்கள் டெல்டாவில் இருந்தவங்க, அதாவது இன்னொன்று சொல்கிறோம், நாங்களும் டெல்டா மண்ணு தான் சொல்லி எங்கள் காதில் டால்டா ஊற்ற பார்க்கணும். உன் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவேன். டே தற்கூரி விஜய், உன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவேன்டா. அடுத்து சொல்கிறான், 2வது முறை திமுக வந்ததே இல்லை. இவன் இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சுக்கிறான். இவன் கட்சி இன்னும் அரசியல் கட்சி அந்தஸ்தே பெறலை. இவன் வாங்குற ஓட்டு வங்கி வச்சு தான் இவன் தமிழக வெட்டு கழகம், என்ன சொல்றது, திருஷா வெற்றி கழகம், திரிஷா பாலியல் கழகம், இந்த டிவிகே கழகம், இதுக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தை நீ வாங்குற ஓட்டு வச்சு தான். இவன் சொல்கிறான், 2வது முறை எப்பவுமே திமுக வந்ததே இல்லை. 2வது முறை திமுக வந்துட்டா பனையூர் பங்களாவில் தூக்கு போட்டுன்னு தொங்குறியாடா. டே தற்கூரி விஜய், 2வது முறை திமுக வந்துட்டா தூக்கு போட்டுன்னு தொங்குறியா? 2வது முறை திமுக தாண்டா வரும். 2026 தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும்டா. டே தற்கூரி,
டே பாஸ்டர், டே பிம்ப், டே ப்ராஸ்டியூஷன், டே விஜய், திமுக தாண்டா வரும், திமுக தான் வரும்டா. எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் தாண்டா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மக்களின் பேராதரோடு பொறுப்பேற்பார். வாலிப கலைஞர் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சரா, திமுக அமைச்சரவைடா. அப்பெல்லாம் இந்த நாட்டில் இருக்கவே மாட்டேன். கவுண்டிங் நடந்துருக்கும் போதே எஸ்கேப் ஆயிடுவான். இவன் பின்னால் நம்பி போறீங்க பாரு, அத்தனை பேர் நடுரோட்டில் நிற்க வேண்டியதான். எங்க அக்கா தங்கச்சி இங்க இருக்கிறவங்களாம் அக்கா தங்கச்சின்னு செருப்பு கட்டி நடிப்பேன். இன்னொரு அக்கா தங்கச்சின்னு சொன்னான். அந்த பெண்களெல்லாம் எப்படி கெடுத்து வச்சுக்கிற? இவன் பொண்டாட்டி ஒன்று டைவர்ஸ் கேட்குது, பிரச்சனை ஆகுது, பத்திரிகையில் பேட்டி எடுக்கிறாங்க. வழக்கமாக பொண்ணுங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும்ல. நான் காம கூட்டம் அதனால தான் சொல்கிறது. இதுக்கு என் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறானுங்க. வெத்து வெட்டு பசங்க தற்கொலைங்க. ஏண்டா இவனுங்களே செட் பண்ணி பேட்டி எடுத்தாங்க. அது ஒரு பொண்ணு சொல்லுது, பார்த்தீங்கல்ல, பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுத்தா கொடுக்கட்டும் சார், யார் போனால் போட்டோம் சார், என்ன சார் போனால் போட்டோம் சார், நாங்களே விஜய்க்கு அக்கா தங்கச்சியாக இருக்க தேவைப்பட்டால் நாங்களே பொண்டாட்டியாகவும் இருக்கட்டோன்றான். அவளெல்லாம் அந்த மாதிரி பொண்ணை வந்து எல்லா குடும்பத்தையும் பெற்றுக்குங்க. இந்த விஜய் கட்சியில் அவங்க வீட்டில் வரவங்க அவளுக்கு விஷயம் வச்சுக்கூடாது. அவள் சொல்கிறாங்க, விஜய்க்கு நாங்களே அக்கா தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்டால் நாங்களே கூட பொண்டாட்டியாக இருந்துக்குவோம். ஒரு கண்ணகி பிறந்த இந்த இந்திய கண்ணகி பிறந்த தமிழ் மண்ணில் இவன் பின்னால் பெண்கள் போய் எந்த மாதிரி அந்த பெண்களை ஆக்கி வச்சுக்கிறான். இவன் தமிழ்நாட்டினுடைய விசஜந்து. உண்மையான தீய சக்தி யாருன்னு கேட்டால் இவன் தான் தீய சக்தி. தஞ்சை மண்ணில் போய் நீ பேசிட்டு என்னடா சாதிச்சிருவ? டே புறம்போக்க என்ன சாதிச்சிருவ? ரெண்டாவது முறை திமுக வராதா? ரெண்டாவது முறை திமுக வரும்டா, தனி மெஜாரிட்டியோட வரும்டா. நல்ல சரக்கை போட்டு அப்படின்னு கெஞ்ச ஹரையனெல்லாம் உடம்புல ஏற்றுற தூக்கில் தொங்கு. என்னது டே போடா போடா பாவன்டா. டே சோத்து வழியில இருக்கிற அவன் பொண்டாட்டி சங்கீதா லவ் பண்ணி லண்டனில் ஃபஸ்ட்டே அந்த குடும்பத்தை பொண்ணு கூட்டினுட்டேன். அதுக்கு சோறு போடுறா, பொண்ணு பையனை காப்பாற்றுறான், அப்பா அம்மா காப்பாற்றுறான். வந்துட்டான் இவன் அரசியல் பண்ணுறது. வந்துடுவானா இவனுக்கு வீட்டு ஓட்டுக்கு தான் ஒன்று எல்லாரும் பிகில் அடிக்கணுமா. பொறுக்கி பசங்க தான் எப்போ பார்த்தாலும் பிகில் அடிப்பாங்க. எப்பயோ ஒரு முறை தான் பிகில் அடிப்பாங்க. கண்டக்டராக இருந்தாலும் இல்லை குப்பை வண்டி எடுத்து வராங்களோ யாராக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் பிகில் அடிச்சுனேங்கிறவங்க பொறுக்கி பசங்க. அந்த மாதிரி பொறுக்கி பசங்க தலைவராகிற இந்த பொறுக்கி விஜய் கலைஞர் பிறந்த மண் தஞ்சை மண்ணில் போய் திமுக பற்றி பேசுகிறான். வந்தான், படித்தான். அடுத்த ஜென்மன் இருந்தால் நான் விவசாயியா, அதுவும் பார்த்து படிக்கிறான். அடுத்த ஜென்மன் இருந்தால் நான் விவசாயியா பிறப்பேன். எல்லாமே நாடகம். மாயா மாயா சாயா சாயான்ற மாதிரி எல்லாமே நாடகம். கேமராவுக்கு முன்னால் தான் நடிக்கிறான்னு பார்த்தா அரசியலில் வந்துட்டு அரசியலும் நடிக்கிறான். அவன் பின்னால் நம்பி ஒரு கூட்டம் போது. எனவே நீ எவ்வளோ பேசுடா. உன்னுடைய ஒரு பேச்சுக்கும் பதில் நாங்கள் திமுககார் கொடுப்போம். குறிப்பாக குடியாத்தம் குமரன் கொடுப்பான். பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவன், கட்டின பொண்டாட்டியை காப்பாற்றாம டார்ச்சர் கொடுத்து கட்டின பொண்டாட்டி குடிப்போதை லட்சவன், பொண்ணு பையனுக்கு முன்னால் பொண்டாட்டி அடித்த பொறுக்கி புறம்போக்கு பையனி. ஏண்டா நீ வந்து திமுக பற்றி பேசுறியா? பிளட்டி நான்சென்ஸ். டெபாசிட் வாங்குறியா பாடுறா. உன்னை நம்பி வந்தவங்களாம் நடுரோட்டில் நிற்க போகிறான். நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.